திருநாடே. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினம். இன்னைக்கு அதனால மனிதர்களுக்கு உரிமை இருக்குன்னா அதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வாய்ப்பா பயன்படுத்தி நாம பங்களாதேஷ் இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறோம். ஜி மங்களமுருகன்ஜி பேசும்போது முழு பங்களாதேஷ பத்திய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சாமிஜி இதுக்கான காரணங்களை பத்தி சாமிஜி எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தீர்வு என்ன, அதுதான் முக்கியம். நமக்கு முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். நமக்கு உலகத்திலேயே மிக அதிகமான இந்துக்கள் வசிக்கக்கூடிய நாடு இல்ல, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு பாரதம். இன்னைக்கு சைனாவை விட 148 கோடி மக்கள் இருக்காங்க. உலகம் முழுவதும் நம்ம நாட்டை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அதிகமான இளைஞர்கள் சக்தி நம்மள்ட்ட இருக்கு. அதனால ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்தா, உலகத்து அளவுல நடந்துச்சுன்னா, மாற்றம் வந்துச்சுன்னா அது பாரத நாட்டை மையமா வச்சுதான் வந்துட்டு நமக்கு நம்பிக்கை வரணும். உதாரணத்துக்கு 2 நாடுகளுக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. அங்க மாட்டிட்டு இருக்கக்கூடிய அவங்க நாட்டு மக்களை, பிரஜைகளை அழைச்சிட்டு போறதுக்கு யாராலையும் முடியல. எப்படி காப்பாத்தி கொண்டு போறது? நம்ம நாட்டுல ஒரு ஹிந்து பிரதம மந்திரி அவர் சொல்றாரு, ஒரு வாரம் சண்டே நிப்பாட்டிங்க, நான் எங்க நாட்டு மக்கள் என்ன பூரா காப்பாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க. உலகத்திலேயே சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 38,000 மக்கள் பாரதியர்களை நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தோம். வெறும் 38,000 இந்துக்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து அத்தனை நாட்டு மக்களும் தப்பிச்சு வந்தாங்க. இது சரித்திரத்திலே நிகழ்ந்த நிகழ்வு. ஏன்? அதுதான் பாரத நாட்டோட சக்தி. ஒரு அரசியல் கட்சி போய் இன்னொரு அரசியல் கட்சி வர்றதில்லை. இது இந்து தத்துவம் நம்ம ஜீன்ல இருக்கு. இந்த நாட்டுல நம்ம ஜி சொன்னாங்க சொல்லும்போது, நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியில்லைன்னு. அபீஹி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அபீஹி அப்படிங்கிறாரு. நீ பயமற்று, ஏன்? நீ கடவுளோட குழந்தைப்பா. நீ இந்த ஆன்மா இருக்க, இது அழியாது, மழை தண்ணியில நனையாது, நெருப்புல எரியாது, காத்துல அடிச்சுட்டு போக முடியாது. நீ யாரு? நீ ஆன்மா. இது ஒரு உடம்பு. இது போச்சுன்னா அடுத்தது தூக்கி போட்டு அடுத்தது மாற்றி வந்துடும். அப்படி சொன்ன நாட்டுல அதை தெரிஞ்சுக்க போகாம பண்ணணுங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரன் பண்ண பெரிய சதி இந்த நாட்டோட கல்வி முறையை மாத்தணும். அதுதான் நமக்கு பெரிய இடைஞ்சல். ஒரு ஹிந்து, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, எப்ப ஹிந்துங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே உனக்குள்ள அளவா மற்ற ஒரு சந்தோஷம் வருதோ அப்ப மட்டும்தான் நீ ஹிந்து. ஒரு ஹிந்து பார்த்த உடனே உனக்கு அவனை உன்னோட சகோதரனை போல உணர்ந்தா மட்டுமே நீ ஹிந்து. ஒரு ஹிந்துவுக்கு எங்கேயாவது ஒரு கஷ்டம் வந்தா அது உனக்கே ஏற்பட்ட கஷ்டம் போல அதை உடனே சரி பண்ணா மட்டும்தான் நீ ஹிந்து. ஆனா அப்படி இருக்குமா? இதுவரைக்கும் அப்படி இல்லை. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல அப்படி நடக்கல. ஏன்? நீ ஹிந்துங்கிறதே மறக்கடிச்சிட்டாங்க. அதுதான் சாமி சொன்னார். இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல சனாதனத்தை கொசு போல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனா அவனை தேர்ந்தெடுத்ததும் நம்ம ஹிந்துக்கள் தானே.
ஏன்? அவன் யாரு, என்ன சொல்றான், எதுக்காக சொல்றான், அது கூட தெரியல. வெறும் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு குவார்டர் கொடுத்தா போதும் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சுய மறதியை கொண்டு வந்துட்டாங்க. இது இப்ப இல்ல, அப்ப கிட்டத்தட்ட மெக்காலே எப்ப உள்ள வந்தானோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம். ஏன் இந்த நாட்டுல மெக்காலே எழுதுறான், என்ன எழுதுறான், நான் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சோமநாதபுரத்துல இருந்து அசாமோட இதுவரை காமாக்கியா வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். இந்த நாட்டுல எங்கேயுமே வறுமை இல்ல, எல்லாரும் படிச்சவனா இருக்கான். அப்படி இருக்க நாட்டுல நாம ரொம்ப காலம் செல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல இவங்களை அடிப்படையை தகர்க்கணும், அடிப்படை நம்பிக்கையை தகர்க்கணும். எது, நாம பெருமிதமானவர்கள் அப்படிங்கிற உணர்வு தகர்க்கணும். அதுக்காக நமக்கு கல்வி திட்டத்துல பாடத்தை மாத்தலாம், கொண்டு வந்தான். கல்கத்தா நகர், அவனே தான் கல்கத்தாவுல நகர்ல மட்டும் 1,00,000 பள்ளிக்கூடம் வந்துச்சு அப்படின்னு. ஆனா இங்க உள்ள கிறிஸ்தவன் என்ன சொல்றான், உங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான். நாம அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். நான் சமீபத்துல ராமநாதபுரத்துக்கு போயிருந்தேன், ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன். ராமேஸ்வரத்துக்கு தெரியும் உங்களுக்கு, ராமநாத சுவாமியோட அந்த ஆலயம் 1000 கால் மண்டபம். நீங்க நினைச்சு பாருங்க, இங்க உள்ள கிறிஸ்தவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ரோடு போறதுக்கு, ரயில்வே பாதை போடுறதுக்கு சொல்லி கொடுத்தது நாங்க தான் அப்படிங்கிறான். இவன் யாரு, நேத்து வரைக்கும் இந்துவா இருந்துட்டு இந்த ரொட்டி துண்டுக்காக மத மாறி போனவன் இன்னைக்கு என்ன சொல்றான், அத இங்கிலாந்து பெருமிதமா வச்சுட்டு நாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கரண்ட் வந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறான். அந்த 1000 கால் மண்டபத்துல நின்று பார்த்தா ஒரு நூல் அளவு கூட மாறாம அத்தனை ஒவ்வொரு தூணும் கிட்டத்தட்ட 28 அடி 30 அடி உயரத்துக்கு வச்சு 1000 கால் மண்டபம் வச்சு கட்டியிருக்காங்க. அது எங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மலையே கிடையாது. அங்கேருந்து ராவா அந்த ஒவ்வொரு தூணையும் கொண்டு வந்து அந்த கடல், அந்த அங்கிருந்து பாம்பன்ல இருந்து எடுத்து அந்த பக்கம் ராமேஸ்வரம் தீவுக்கு கொண்டு போய் அங்க செதுக்கி அத்தனை மண்டபத்தை உருவாக்கி இருக்காங்க. டெக்னாலஜி இல்லாமலா, கொண்டு போக முடியாமலா, நாம அதை பத்தி கவலையே படலையே, அந்த பெருமிதம் நமக்கு தெரியலையே. அதுதான் அவரோட திட்டம். அதனால சொல்றான், தினசரி தேசிய கீதம் பாடிட்டு இருக்கோம். ஜனகன மன அதிநாயக, ஜனகன மன அதிநாயக, ஜெயகே பாரத பாக்கிய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா. வங்கா இருக்கா இல்லையா? அன்னைக்கு 1905 வங்க பிரிவினை சமயத்துல வங்காளம் பிரியப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த அத்தனை பேரும் உயிர் கொடுத்து போராடினாங்க. வெற்றி கிடைச்சதா இல்லையா? இந்துக்கள் எப்ப சேர்ந்து விழிச்சு கொள்கிறாங்களோ அப்ப நமக்கு வெற்றி கிடைக்குது. எப்ப, அதனாலதான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து உங்களை மறக்கடிக்கிறான். உலகத்திலேயே நமக்கு தெரியும், ஒரு டேம் கட்டணும்னாக்கா 2 மலைகளுக்கு இடையில தான் கட்ட முடியும். 2 மலைகளுக்கு இடையில குறுக்க இதை வச்சு அந்த தண்ணியை சேகரிச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துவான். வற்றாத ஜீவநதியா ஓடிக்கிட்டு இந்த காவேரியில வெள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் போது பிளைன்ஸ்ல, சமவெளியில ஒரு அணையை கட்டி தஞ்சை மாவட்டத்தையே முழுக்க மாடு கட்டி போரடிச்சா மாலாது என்று யானை கட்டி போரடிச்ச அந்த கல்லணையை கட்டின கரிகாலனை பத்தி நம்ம யாரும் படிக்கிறதே இல்லை. ஆனா ஆர்தர் காட்டன் இன்ஜினியர், அவன் இங்கிலாந்து வந்து பார்த்துட்டு சொல்றான், இதை இன்னைக்கு இல்ல இன்னும் 1000 வருஷத்துக்கு நீங்க எதுவும் தொட வேண்டாம், இந்த டேம் அப்படியே நிக்கும் அப்படிங்கிறான். நாம படிக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன், நமக்கு தெரியுமா, த கிரேட் அக்பர், த கிரேட் அலெக்சாண்டர், அதை விட்டா டல்ஹௌசி, ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த நாட்டுல பெருமிதம் தரக்கூடிய விஷயங்களை பூரா அவங்கள்ட்ட அழிச்சிட்டான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம இதா விட்டோமோ. அதனால தமிழ்நாட்டுல 2 பேர் சந்திச்சு பேசும் போது என்ன பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசினாதான் உயர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
அப்படி நம்மள மூளையை செலவு பண்ணிட்டான். நமக்கு எது பெருமிதம்? என்னோட உடை, என்னோட நடை, என்னோட மொழி, என்னோட இனம், என்னோட சொந்தம், அது உயர்வுங்கிற விஷயத்தை மறக்கடிச்சிட்டான். அதனால நம்மளை திட்டிட்டு நமக்கு பணத்தை கொடுத்தா நம்ம ஓட்டு போற அளவுக்கு ஆயிட்டோம். நான் அதுலயும் சொல்லுவேன், இந்த நாட்டுல ஒரு விலங்கு இருந்துச்சு, டைனோசரஸ் அப்படின்னு பேரு. அது எவ்வளவு இருக்கும்? 60 அடி 70 அடி உயரம் இருக்கும். அந்த விலங்கு அவ்வளவு பெரிய விலங்கு. சாது மாமிச பட்சிலாம் அதுலயே மாமிசம் சாப்பிடுற விலங்கு இருந்துச்சு. சாது மரம் செடி கொடிய சைவ பட்சினி இருந்துச்சு. ஆனா அது காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போகுது? அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த மிருகம் எப்படி அழிஞ்சு போச்சு? அது என்னன்னா, அது நடந்து போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அந்த காலை ஒரு சின்ன விலங்கு, நரியோ இல்ல சின்ன புலியோ கடிச்சு சாப்பிட்டுச்சுனாக்கா, இந்த கடிக்குது, வலிக்குது, இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ரத்தம் எடுத்துட்டு போய் மூளைக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். இது ரத்தம் பம்ப் ஆகி அந்த 60 அடி உயரத்துக்கு போய் அது புரியுது. ஓஹோ, காலில் கடிக்குது போல இருக்குன்னு உணர்வு திரும்பி பார்க்கறதுல பாதி கால் இருக்காது. அந்த விலங்கு சாப்பிட்டு இருக்கும். அப்படியாக இந்த டைனோசரஸ் உலகிலேயே ஒழிக்கப்பட்டு விட்டது. புரிஞ்சுக்கணும், ஒரு இந்து எப்படி இருக்கான்னா, எங்கேயாவது தாக்கல் நடந்தா எனக்கு என்ன, அது அங்கதான் நடக்குது. ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆபீஸுக்கு ஒரு போன் வருது. என்னது? ஐயா, வீடெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு உடனே வாங்க. அவர் எடுத்தவர் கேட்கிற, எங்கப்பா? இந்த தெரு பேர் சொல்லி வந்துட்டு இருக்கு. அப்படியே எப்ப பிடிச்சது? அது நேத்துல இருந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் கூப்பிடுற? ஆமா, இப்பதானே எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இந்துக்கள்கிட்ட அந்த உணர்வை ஒழிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சமுதாயம் எப்படி விழிப்பட இருக்கு? காஷ்மீர், உத்தரப்பிரதேசத்துல ஆசிபான்னு ஒரு சின்ன குழந்தை, அது அவ மதத்தை சேர்ந்த ஒரு கைவனால கற்பழிக்கப்பட்ட உடனே ஒட்டுமொத்த சமுதாயம் ரோட்ல நிக்குது. சிரியாவில் தாக்கப்படுறாங்கன்னு உடனே ரோட்ல நிக்குது. காசாவில் சண்டை நடந்து அழிக்கப்பட்டா உடனே ரோட்ல நிக்குது. காசாவுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை. நீ நானும் முஸ்லீம் தானே, நீ முஸ்லீம் தானே, வா ஒன்னா உள்ள விட மாட்டான். இதே பாகிஸ்தான் இவ்வளவு பத்தி பேசுறாங்களே, பாகிஸ்தான்ல இங்க இருந்து போன அத்தனை முஸ்லீம்களும் போடான்னு கழுத்தப்படி தள்ளிவிட்டான். சுதந்திர போராட்ட சமயத்துல கிலாபத் இயக்கம் தான். அங்க இருந்த துருக்கியில இருந்த அந்த மௌல்வியா அடிச்சு விரட்டிட்டான். திருப்பி அவனை கொண்டு வரணும், இங்க உள்ள முஸ்லீம் தான் கிளம்பி போனான். தலையை பிடிச்சு அடிச்சு போடான்னு அனுப்பிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப தெளிவா இருக்க. எல்லா நாட்டிலும் நீ முஸ்லீம் நான் முஸ்லீம் ஒன்னாவா சேர்க்கவே மாட்டான். இவ்வளவு தூரம் பேசக்கூடிய இதே பங்களாதேஷ்ல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் போக முடியுமா? அப்ப அவன் சியாவா இருந்தாலும் சரி, சன்னியா இருந்தாலும் சரி, அகமதியாவா இருந்தாலும் சரி, அவன் தெளிவா இருக்கான். யாருக்கு தெளிவு இல்லப்ப? இந்துக்கள்கிட்ட இல்ல. இப்ப என்ன பிரச்சனை என்ன இருக்குன்னாக்கா, எல்லா வகையிலையும் இந்த நாட்டில் உள்ள செல்வ வளத்தையும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போன அத்தனை பேரும் இதுவரைக்கும் இந்து தூங்கிட்டு தானே இருந்தான். இப்பதானே பிடிச்சிருக்கான். நாமளே எப்ப வந்திருக்கோம்? ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிச்சது இந்த பங்களாதேஷ் பிரச்சனை. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிச்சதுக்கு நாம எப்ப வந்திருக்கோம்? டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் ஆர்ப்பாட்டத்துக்கே வந்திருக்கோம். எப்படி அந்த டைனோசரஸுக்கு பட்டு உருத்துற மாதிரி அமெரிக்காவில், கனடாவில், எல்லா நாடுகளிலும் உள்ள இந்துக்கள் விழிச்சிட்டான். ஏன்? அவன் கஷ்டப்படுறாங்க. அவன் சிறுபான்மையா இருக்கிறதுனால, அவன் ஒற்றுமையா இல்லைன்னா என்ன கட்டம் வரும் தெரிஞ்சதுனால அவன் குரல் கொடுக்கிறான். நாம பெரும்பான்மை தூங்கிட்டு இருக்கோம். சாமி சொன்னாரு, அதனால சொன்னாரு, நாம இந்துன்னு சொல்றோம், எத்தனை பேர் விபூதி வச்சிருக்கோம், பெருமிதம் படுறோம் இல்லையே. அதனாலதான் சொல்றான் நாமம் போடுறது பத்தி. அவன் நான் பட்டை போட்டு போயிட்டான், நாமம் போட்டு போயிட்டான், நாம கேட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். காரணம், இந்த உணர்வை ஊட்ட வேண்டிய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுக்கல. நமக்கு பள்ளி
பள்ளிக்கூடங்கள்ல பாடத்துல ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கல. ஏன்? அவங்களுக்கே பாடாதான் இருக்கு. வெறும் அரைச்சான் வயிற்றுக்காக படிக்கிற மாதிரி படிப்பை கொண்டாந்தான், அறிவை விருத்தி பண்றதுக்காக இல்ல. சொன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு கீதையை தேடிட்டு இருக்கு. ஆனா சாமி கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? ஒரு ஸ்லோகம் சொல்ல முடியுமா? நம்ம நாட்டுல ஒரு குடும்ப சண்டையில சண்டைக்கு போர்ல நிக்கும் போது அவன் கேட்கிறான், எனக்கு எழுத்தாப்புல யாரு இருக்கா, அதை போய் பார்க்கணும். போய் பாக்குறான். பார்த்தா எழுத்தாப்புல தாத்தா, இந்த பக்கம் மாமா, இந்த பக்கம் குரு, இந்த பக்கம் எல்லாம் சொந்தக்காரன். இவனெல்லாம் அடிச்சு நான் என்ன செய்ய போறேன்? நான் ஜெயிச்சா கூட எனக்கு வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது. எல்லாத்தையும் கீழே வச்சுட்டான். நீ உனக்கு வேலை செய்யறதுக்கு, கடமையை செய்யறதுக்கு தான் உரிமை இருக்கு. பலனை பத்தி நீ காப்பிட. கர்மண்ய வாதிகாரத்தே மாபலேஷு கதாச்சன சொன்ன இடம் பூமி பாரத நாடு. அப்படி நீ எழுத்தாப்புல யாரா இருந்தாலும் உன் கடமையை செய்யணும். அதுக்காக அத்தனை பேரையும் அழிக்கணும். அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது. அப்படி சொன்ன நாட்டுல இருந்த நாம கீதையை விட்டுட்டோம். அதனால நமக்கு அதை பத்தி தெரியல. ஆனா உலகத்தில் உள்ள அத்தனை நாடு எடுத்துட்டு இருக்கான். அதனாலதான் இந்த பூமி போஷன், அதாவது பூமி சுபோஷன் சொல்லுவாங்க, புவி வெப்பமடையுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு G20 பெரிய மாநாடு போடுறாங்க. அதுக்கு என்ன தீர்வு? 3 நாள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 3வது நாள் ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்ன உடனே ஒட்டுமொத்த அந்த மாநாடு நடத்தின அந்த புட்ரோஸ் காலி சொல்றாரு, இது அன்னைக்கு முத நாளே சொன்னா மாநாடு ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும். ஏன்? இதுக்கெல்லாம் தீர்வு ஒண்ணுதான், இந்துக்களோட தீர்வு தான். ஏன்? நம்ம இந்துக்கள் என்ன சர்வே பவந்து சுகினகா, நாம நமக்காக எப்போதுமே சொல்றது உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும். அதனாலதான் இன்னும் நம்ம என்னன்றா கையில எடுக்கல. ஆனா இந்த நாட்டில் தான் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? உன் கடமையை செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. இத உணர்ந்துகிட்ட ஒரே ஒரு நபர் பரம பூஜ்ய டாக்டர். அவரும் இந்த நாடு சுதந்திரம் அடையறதுக்காக எல்லா விதமான போராட்டங்களை வேலை செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரே தீர்வு என்ன? ஹிந்து சங்கடன் மட்டும்தான். இந்துக்கள் ஒருங்கிணையணும், விழிப்போட இருக்கணும். அவன் ஹிந்து. சாமிஜி வந்திருக்காங்க. சாமிஜியோட ஆசிரமத்துல விமலானந்த சாமின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் இன்டர்நேஷனல் இதா இருக்காங்க. கோயம்புத்தூர்ல அந்த சின்மயா கார்டன்ல அவங்களோட ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அம்மா வந்தாங்க. அப்போ அங்கெல்லாம் இங்கிலாந்துலாம் டூர் முடிச்சுட்டு வந்தாங்க. இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அம்மா சொல்லும் போது ஆசிரியரைக்காக கூப்பிட்டுருந்தோம். அப்ப அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் வந்து சமீபத்தில் இங்கிலாந்துலாம் போயிருந்தேன். அங்க நிறைய சின்மயா மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் இருக்கு. அங்க போயிருக்கும் போது பார்த்து எல்லா பையன்கள் எல்லாம் ஹிந்து குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க. கேட்டேன், அப்ப ஏன்பா இவ்வளவு விஷயம் பிடிச்சிருக்க, நீ வந்து ஹிந்துங்கிறதுல பெருமைப்படுகிறான்னு. ஒண்ணும் கிடையாது. ஹிந்து சின்மயா மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறான், ஹிந்துங்கிறதுல பெருமிதமே இல்லைங்கிறான். இவங்களுக்கு தூக்கியாய் போட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கேட்கிறாங்க, அப்பனா நீ வந்து ஹிந்து பிடிக்கணும் முஸ்லிமா போயிட? அது போக மாட்டேன், அது வேண்டாம் எனக்கு. அப்பனா கிறிஸ்டினா போயிடு, அதுவும் வேண்டாம் எனக்கு. ஆனா ஹிந்துவா தான் இருப்பேன். ஹிந்து பிடிக்கல, ஹிந்து பத்தி ஒண்ணும் தெரியாது, ஆனா ஹிந்துவா தான் இருப்பேன். ஏன்பான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, ஒரு முஸ்லீமா போனாக்கா நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் எங்க போகணும்? ஜமாத்துக்கு போய் மசூதியில போய் தொழுதுட்டு தான் வந்தாகணும். அதுக்கு வரி கொடுத்துதான் ஆகணும். ஒரு கிறிஸ்டினா போனா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போய் ஆகணும், தசமபாகம் கொடுத்துதான் ஆகணும். ஹிந்துவா இருந்தா எதுவும் ஜாலியா இருக்கும். அம்மா சொன்னாங்க, என்ன சின்மயா மிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சாதாரண இந்த ஹிந்துவை அசெப்டிவ் ஹிந்துவா மாத்திட்டு இருக்கோம். நீ ஹிந்து தான், நீ தான் புரிஞ்சுக்கணும், உன்னோட பேஸ் என்னன்னு, உன்னோட மூதாதையர் யாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சங்கமும் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு. சங்கம் சொல்றது தினசரி 1 மணி நேரம் ஷாக்காவா, வேற ஒண்ணும் வேண்டாம். ஒன்னா சேர்ந்து சந்திச்சு பட்டு போயிட்டாரு ஒன்ன. அதனாலதான் அப்படி உருவான ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே இந்த நாட்டு சொன்னாங்க இல்லையா, காஷ்மீர் ஆர்டிகல் 370 எடுக்க முடியுமா? நீ ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சிருந்தா வந்து லால் சவுக்ல கொடி அப்படின்னா அதுக்காக
தீபாவளி பண்டிகை மட்டும் இல்ல, சுதந்திர தினம் மட்டும் இல்ல, சரஸ்வதி தினம் கூட, சரஸ்வதி தினம், விஜயதசமி கூட பிரம்மாண்டமா நல்லா நடக்குது. ஆர்டிகிள் 370 எடுக்கப்பட்டுச்சு, ரத்த ஆறு ஓடும் சொன்னா ஒண்ணு நடக்கல. பண்ண முடிஞ்சா இல்லையா? ஒரு சுயம் சேவக்கு முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு அமைதியா இருக்கு அந்த மாநிலத்துக்கு. பாபர் காலத்துல பாபர் படையெடுத்து வரும்போது அவனோட படைத்தளபதி மீர்பாகி வந்து அந்த ஆலயத்தை அழிச்சு ராமனை தொடச்சி எடுத்துட்டு மசூதி கட்டினான். என்ன சொன்னாங்க? கை வச்சு பாக்குறேன், ரத்த ஆறு ஓடுனாங்க, கலவரம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 500 வருஷம் போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் செத்துருக்காங்க அதுக்காக. ஆனா ஒரே ஒரு சுயம் சேவக் மேல போய் உட்கார்ந்த உடனே என்னாச்சு? கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட தினசரி கோடிக்கணக்கான போய் சாமி விட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ராமர் கோயில் அங்க இருக்கு. ஏதாவது நடந்துச்சா? இதே பாகிஸ்தான் படை, அவன் சொன்னா இஸ்லாமிய அகிலமே படை திரண்டு வரும் பாரத நாட்டு மேல, ஒன்னாக. ஏன்? இவனோட ஜீன் இருக்கு இல்லையா, இது எல்லாம் கோழையோட ஜீன். இந்த நாட்டுல இது நமக்கு புரிஞ்சுக்கணும்னா சத்ரபதி சிவாஜியை பத்தி புரிஞ்சுக்கணும். ஒரு நாம சண்டை போடும் போது நமக்கு எதிரி இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு பார்க்கணும். அது பார்க்க தெரியாதனால நாடு சீக்கிரம் அடிமையாச்சு. இப்ப சொன்னார் சோமநாத பத்தி சொல்லும் போது, சோமநாதபுரத்தை படையெடுத்து வர்றான், 17 முறை வந்து படையெடுத்து ஒவ்வொரு தடையும் செல்வத்தை அடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஆட்கள் முன்னாடி கொண்டு பசுவை நிப்பாட்டிட்டு பஜன் பாடிட்டு இருப்பாங்க. ஏன்? அவன் விட்டுருவான். அவன் யாரு? பசுவை சாப்பிடுறவன். வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். சத்ரபதி சிவாஜி மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு இவன் பாண்டியில தான் பதில் கொடுக்கணும். அதனாலதான் முதல் முறையா கொரில்லா போர் முறையை கொண்டு வந்து அவனை அடித்து தூக்குனாரு. அதனால ஹிந்தவி சாம்ராஜ்யம் இந்த நாட்டில் கொண்டு வர முடிஞ்சது. எதிரி யாருன்னு உனக்கு தெரிஞ்சாதான் எதிரி கூட எப்படி மோதணும்னு தெரியும். அது யாருக்கு புரிஞ்சது? இந்த நாட்டோட சுயம் சேவக்கு பிரதம மந்திரியா வந்த பிறகு. இந்த நாட்டுல ராணுவ வீரர்களை, பஞ்சாப்னா நமக்கு தெரியும், பஞ்சாப்னா எது? இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்து இந்தியாவின் வால் அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட வால் உள்ள பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது நம்ம நாட்டு வீரர்களை கொண்டு போய் கண்ணை தோண்டி வயிறை கிழிச்சு வெண்பக்கத்துல பீர் பாட்டில உடைச்சு எல்லாம் கொடூரம் பண்ணி திருப்பினான் போட்டான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. வீர பாரம்பரியம் உள்ளது. ஏன்? வெறும் சிங்கன்னு பேர் வச்சுட்டா பத்தாது, அந்த தன்மை இல்லை. அதனாலதான் எந்த ஒரு சமுதாயம் இந்த நாட்டில இருந்து இஸ்லாமியர்களை வேரோட வேரடி மண்ணோட இந்த நாட்டில இருந்து என்னைக்கு எடுக்கிறோமோ அது வரைக்கும் அதுக்காக உயிர் கொடுக்கணும். ஒரு கால்சா பந்துங்கிற ஒரு முறையே உருவாக்கணும் குரு கோவிந்த் சிங். ஆனா இன்னைக்கு அதே சீக்கிய சமுதாயம் இதே இந்து சமுதாயத்தை எதிர்த்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கனடா மாதிரி எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு நமக்கு எதிரா யார ஒழிக்கணும்னு வந்தானோ அவன் கூட பிறந்து ஒன்னா சேர்ந்துகிட்டு, ஏன் புரியல, சொல்லி கொடுக்கல. நீ யாரு? உன் மூதாதர் என்ன? நீ உருவாக்குறதுக்கு காரணம், நீ போட்டுக்க டர்பன் எதுக்காக? நீ கையில கட்டிக்க கங்கணம் எதுக்காக? கையில போட்டுக்க வலை எதுக்காக? கையில வட்டிக்க கிர்பான் எதுக்காக? சொல்லி கொடுக்கல. அப்ப நாம செய்ய வேண்டிய கடமை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். யார்கிட்ட நல்ல விதமா நடக்கணும், யார்கிட்ட பதில் கொடுக்கணுங்கிற விஷயத்தை நாம சொல்லி கொடுக்கல. முதல் முறையா இந்த விஷயம் வருது. அதனால இதெல்லாம் பாக்குறான். இல்லைன்னா ஹிந்தி சீனி பாய் பாய்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல கல்வான்ல தாக்குதல் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? பதில் தான் கிடைச்சது. இன்னைக்கு அவன் இடத்துக்கு போயிட்டான். முதல் முறையா சீனா அன்னைக்கு உள்ள 1,64,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சவன் இன்னைக்கு வேற வழி இல்லாம அவன் இடத்துக்கு திரும்பி போறான். காரணம் என்ன? ஒரு சுயம் சேவக். அப்ப ஹிந்துங்கிற உணர்வை கொடுக்கணும். அதுக்கு எங்கேயாவது ஒண்ணு சேரணும். அதுதான் டாக்டர்ஜி கொண்டு வந்தார். எங்க தினசரி 1 மணி நேரம் சந்திப்போம், தினசரி 1 மணி நேரம் சிந்திப்போம், தானா பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்.
நல்ல ஒரு சுயம் சேவக உருவானா அவன் எல்லா இடத்தையும் சங்கம் வந்து இந்த தீர்வுக்கெல்லாம் ஒண்ணு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பங்களாதேஷ் இந்துக்கள் கொல்லப்படுறாங்களே, சங்கம் என்ன பண்ணுது, ஹிந்துக்குது, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இந்த நாடு ஏன் உடனே போர் எடுத்து செய்யாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தா எப்படி தீர்வு பண்ணணும் அதுக்குன்னு சில இது இருக்கு, சட்டம்லாம் இருக்கு. அப்படி உடனே பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்னு இந்த நாட்டோட இரும்பு மந்திரிமா இருந்து பிரதம மந்திரி அந்த இந்திரா காந்தி காமிச்சாங்க. அதான் 71ல அவங்களுக்குள்ளதான் அண்ணன் தம்பிக்கு சண்டை, அவங்க பங்காளிக்குள்ள சண்டை, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரச்சனை. நாம என்ன பண்ணோம், சைலண்டா முக்தி வாகினிங்கிற பேர்ல நம்ம ராணுவ வீரர்கள் அனுப்பி அந்த நாட்டுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது பாரத நாடு இந்திரா காந்தி தலைமையில. 93,000 போர் வீரர்களை பிடிச்சி சிறை வச்சது இந்த நாட்டு ராணுவம். ஆனா என்ன, நமக்கு நல்ல தன்மை இருந்தாலும் அப்படியே திருப்பி கொடுத்தோம் வச்சுக்க அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி இருந்தாங்களா? நாம் பாக்குறோம் எவ்வளவு கொடுமை. ஆனா ஒரு சுயம் சேவக்கு பொறுப்பெடுத்த பிறகு அவங்க அமெரிக்காவுக்கு என்ன விஷயம்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாருக்குன்னா அமெரிக்கா இருக்கு, சீனா இருக்கு. இதுதான் வெளில தெரியாது. இன்னைக்கு அதுதான் மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு வெளியில ஒரு நாடகம். ஆனா உள்ள இருக்கிறது பின்னால என்ன, இந்த நாட்டை கைப்பற்றணும், இந்த நாட்டை துடிக்கணும்னா அதுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் இப்பதான் வந்திருக்கு. பல பார்லிமெண்ட்ல இவ்வளவு ஒரு காலம் கழிச்சு இப்பதான் ஜார்ஜ் சோரஸுக்கும் சோனியாவுக்கும் என்ன தொடர்பு விவாதிக்க முடியுமா? இது என்னைக்கு பண்ணிருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். டீப் ஸ்டேட் விஷயத்த ஏன் தெரியல, நாம சொல்லல, நல்லவங்க சொல்லவே கூடாது, கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். எப்ப வருது, ஒரு சுயம் சேவக் வந்து உட்கார்ந்த உடனே. அப்ப நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு சுயம் சேவக் வரணும்னா சுயம் சேவக் வருவாரு, பண்ணுவாரு, மோடி பண்ணுவாரு, எல்லாம் மட்டும் நாம உட்கார்ந்து இருக்குது இல்ல. நமக்கு கடமை இருக்கு. என்ன இருக்கு, தினசரி ஒவ்வொரு வீட்லயும் போய் உட்கார்ந்து பேசி இந்த இந்துக்களோட ஒருங்கிணைப்பு, இந்து ஓட்டு வங்கி மட்டும்தான் இதுக்கு தீர்வு. இன்னைக்கு இதே 410 சீட்டு வந்திருந்தா பங்களாதேஷ் பிரச்சனை வந்திருக்குமா? தொற்றுப்பான அன்னைக்கு ஏன் இல்ல? நாம பார்டர்ல இருக்கோம், பிரச்சனை வருது. அப்ப சொல்றாங்க, ஹரியானாவில் தேர்தல் வந்துச்சு, மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்துச்சு, கிட்டத்தட்ட 40,000 தினசரி கூட்டங்கள் நடந்துச்சு. சங்க சயின்ஸ் போய் நடத்தினாங்க ஹரியானாவில். 68,000 மீட்டிங் நடத்திருக்காங்க மகாராஷ்டிராவில். அதனால இன்னைக்கு வந்துச்சு. அப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை நாம செஞ்சுட்டே இருந்தோம்னா இந்த விஷயம்லாம் மாறிவிடும். எல்லாரும் மனித உரிமை பேசுவான், இன்டர்நேஷனல் சதி பேசுவான். இன்னைக்கு கூட கம்யூனிஸ்டோட பாலகிருஷ்ணன் என்ன பேசியிருக்காரு, இஸ்ரேல் அந்த பகுதி மேற்கு காசாவில் தாக்கப்படுற முஸ்லிம்களுக்காக பொன் கொடுப்போம். ஏண்டா இந்த பக்கத்துல உன் சகோதரன், உன் ரத்த உறவு, அவன் தாக்கப்படுறான், எரிக்கப்படுறான், கொல்லப்படுறான். ஒரு வார்த்தை கேட்க தெரியாத கபோதிகள் இந்த கம்யூனிஸ்ட். ஆனா என்ன சொல்லுவான், இன்டர்நேஷனல் லா பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவனையும் நாம தான் ஓட்டு தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மதுரையில இருந்தாலும் ஒரு எம்பி தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கோம். இத பத்தி நாம யோசனை பண்ணணும். இந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம். நாம என்ன செய்யணுங்கிற உணர்வு முக்கியம். ஒவ்வொரு இடத்திலையும் கால்ல பாம்பு முள்ளு குத்துனா கால் உடனே தூக்குது, உடனே கண்ணு அங்க போய் பாக்குது, கை உடனே தொடுது, கண்ணிலையும் தனியா வருது. ஏன், அந்த இடம் பாதிக்கப்பட்டவனு உடம்புல அத்தனை அங்கங்கள் கவனம் கொடுக்குது. அந்த மாதிரி இந்துக்களுக்கு இல்ல இந்த நாட்டோட விஷயங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்னா வரும்போது இதெல்லாம் தீர்வு வரும். அதுக்கான தீர்வு தான் டாக்டர்ஜி கொண்டு வந்தார். சங்கம் ஆரம்பிச்சது, சங்கத்தோட 100வது ஆண்டு. 100 வருஷம் சங்கம் நடத்திக்கிட்டே இருக்கு. ஆனா சங்கம் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சங்கம் இது பெருமை பாராட்டிக்கிறது இல்ல, கொள்றது இல்ல, அதோட வேலை என்ன செஞ்சிட்டு இருக்கு. நாம என்ன செய்யணும் அதுதான் முக்கியம். நம்மளை எப்படி பிரிச்சு வச்சுட்டான் சொன்னாரு, தமிழ் நீ தமிழன் தனி, திராவிடம் தனி, ஹிந்து தனி, தமிழே தமிழ வந்து ஹிந்துவே கிடையாது. அவன் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். நீ புரிய வைக்கிறதுக்கு பாடம் போயிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நாம எப்போதும் விழிப்போட ஒரு சமுதாயம் எப்ப இருக்கோ அப்ப அந்த சமுதாயத்தை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது.
அப்ப விழிப்படைஞ்ச சமுதாயத்தை நாம உருவாக்க வேண்டிய நமக்கு கடமை இருக்கு. அப்ப நாம படிக்கணும். சொன்ன மாதிரி பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு படிக்கணும். வெறும் பரித்ராணாய சாதுனா வினாசாய துஷ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகேகன்னு 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போறது இல்ல. அது எதுக்கு சொன்னாங்க, அதுக்கு என்ன பண்ணணும் நான் செய்வேன். எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு வரதான் போகுது. பிறந்ததுல இருந்து அது அன்னைக்கே சாகலாம். இல்ல ராஜீவ்காந்திக்கு இல்லாத பாதுகாப்பா? இந்த நாட்டுல பிரதமர் இருந்த ராஜீவ்காந்திக்கு இல்லாத பாதுகாப்பா? என்னாச்சு? செதறி போனாரு. அப்படி என்னைக்கே உனக்கு சத்துவ போறோம். எதுக்காக? இந்த சமுதாயத்துக்கு. அதனால இந்த சமுதாயத்துக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தாங்களோ அவங்களதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும், அழியா புகழ். அப்ப நாமளும் அந்த சரித்திரத்தை படைக்கணும்னா நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். விழிப்புணர்வு வரும்போது இந்த மாதிரி விஷயம் வரும்போது கேட்டுட்டுலாம் செய்யக்கூடாது, நாமளே இறங்கணும். ஒரு ஹிந்துவுக்கு இது வந்தாக்கா சாமி விவேகன் சொல்றாரு, உன்னோட தாய ஒருத்தன் வந்து பழிச்சா நீ என்ன பண்ணுவ கேக்குற. அவன் சொல்றான், தாய பழிச்சா கட்டிச்சு கொதறிடுவேன். அந்த மாதிரி உணர்வு வரணும் பாரத மாதா பத்தி பேசும்போது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த நாட்டுல, ஒரு ஓவியர் பாரத மாதாவை நிர்வாணமா படம் போட்டான். நம்மளால என்ன செய்ய முடியுது? ஆனா அன்னைக்கு செய்ய முடியாம இருக்கலாம். இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு வந்தாச்சு. காஷ்மீர்ல 40 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அங்க உள்ள பண்டிட்டுகள் இந்துக்கள் தாக்கப்படுறாங்க, அங்க நடக்குது பெரிய ஜெனோசைடு, அதாவது பெரிய மக்கள் கொலையே நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா யாரும் கேட்கல. பெரிய ஒரே ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் சூழலையே மாத்தி புரிஞ்சிச்சு. இன்னைக்கு வாள் எடுத்து சண்டை போட முடியாது, துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. ஆனா நாம எல்லாரும் கையில ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு போராட முடியும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மறைமுக யுத்தம். அததான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் பண்ணிட்டு இருக்கு. ட்ரம்ப் தோத்தே போயிடுவார்னு பெரிய ட்ரெண்டே உருவாக்குனாங்க. அவர் அதை நம்பல. இந்த பங்களாதேஷ் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க காரணம் யார் தெரியுமா? யாரு? ஜார்ஜ் சோரஸ் மட்டும் இல்ல, விடணும். ஏன் இந்த நாடு ஒரு வல்லரசா மாறிட்டு இருக்குன்னா இதை உடைக்கணும்னா இங்க கை வைக்கணும். இது ஒரு பெரிய சதி. அதுல சைனாவும் அது கூட்டு. ஏன்னா நேரடியா செய்ய முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? வெறும் செல்போனை எடுத்துட்டு கையில தினசரி பாக்குற செய்தி, நல்ல செய்திகளை மக்களுக்கு கொடுக்கணும். தவறான செய்தி வந்தா அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் ட்ரெண்ட் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் நீங்க நடக்கும். இன்னைக்கு அதான் உலகத்துல நாட்டை ஒரு நீதிபதி இப்ப தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துருக்காரு. எது? இந்த நாட்டுல அரசியல் சாசனப்படி இல்ல, மக்கள் தொகையை அவங்களோட எவ்வளவு மக்கள் அதை கடைபிடிக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீதியே மாறும் அப்படின்னு இருக்காரு. இப்பதான் சொல்ல முடியுது, தைரியமா சொல்ல முடிஞ்சிருக்கு நீதிபதிகளுக்கு. அப்ப அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம்ம. இந்துக்கள் இன்னைக்கு செத்து போலாம் நமக்கு தெரியும். நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு உலக மக்கள் தொகையில நாம இதாயிட்டு இருக்கோம், அதுல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ்வளவு மக்கள் தொகை பறந்துகிட்டு இருந்த இடத்துல உங்களை ஈஸியா என்ன பண்ணிட்டான், ஒரு வீட்டுல 10 குழந்தை இருந்தா எப்ப அவ்வளவு வேணாம்ப்பா, நாம் 2 நமக்கு 3 போதும்னா, அதுக்கப்புறம் நாம் 2 நமக்கு 2 போதும்னா, இன்னும் மக்கள் தொகை நாம் 2 நமக்கு 1 போதும்னா. ஆனா மக்கள் அதை கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சின்ன கிராமத்துல கூட என்ன வந்தாச்சு? இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்தாச்சு. குழந்தை இல்ல. எப்படி வந்திருக்க முடியும்? இத்தனை குழந்தை பிறந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்த முடியாம இருந்த ஊர்ல இன்னைக்கு குழந்தையே இல்ல. யாருக்கு இல்ல? ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் தான் இல்ல. முஸ்லிம் எவனும் கவலைப்படல. எப்படி ஆக முடியுது? இது ஒரு பெரிய சதி திட்டம். அப்ப நாம புரிஞ்சுக்கணும், போய் எங்க சாப்பிடுறோம்? கடையில, எமன் கடையில சாப்பிடுறோம். தீர்வு என்ன? ஒரே தீர்வு தான் இதுக்கெல்லாம். என்ன தீர்வு? நீங்க பொருளாதார ரீதியா நீங்க உங்களோட சுயத்துவத்தை, உங்களோட சுயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரே நாள்ல மறையும். என்ன சுயம்? நீ வாங்கும் போது இந்துக்கள் கடையில பொருள் வாங்கு, 1 மாசம் வாங்கு. சீனா பொருளை வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணி வாழ்க்கையில 1 வருஷம் கடைபிடி. அவ்வளவுதான், சீனா பொருளாதாரம் நின்று போயிடும். அட்ல முஸ்லீம் வந்து காலில் விழுந்துருவான். ஏன்? நீ போடுற காசுல தான் காசை வாங்கிட்டு உன்னை ஏத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். கும்பகோணத்தில் பக்கத்துல அந்த ராமலிங்கம் என்ன பண்ண?
நல்லா விபூதி வச்சுட்டு அன்பா பேசிட்டு இருக்கான். எப்ப நீ குள்ள போட்டுட்டு உன்னை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இது ஹிந்து முஸ்லீம் ஒண்ணுன்னு சொன்னா அப்ப நான் குள்ள போட்டுக்க தயார், இந்த நீ விபூதி பூசிக்கன்னா கொண்டுட்டான். இன்னை வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. குற்றவாளிக்கு தான் இருக்கான். ஏன் என்ன செய்யுது அரசாங்கம்? நமக்கு எதிரான விஷயங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. இந்த காட்சி மாறும்போது அத்தனை கட்சியும் வந்து நம்ம காலில் விடுவோம். அதுக்கு தேவையான விஷயம் என்ன? ஹிந்து ஒற்றுமை. இந்த ஹிந்து ஒற்றுமை மட்டும் ஒண்ணு. திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்துக்கு மேல ஜோதி ஏத்துறதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு? ஏன் ஓட்டு போட்டு தேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் தேர்ந்தெடுத்தா அப்புறம் எப்படி நடக்கும்? நீங்க ஒரே ஒரு தடவை விழிப்படைஞ்சு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அத்தனை ஓட்டு நீங்க வாங்குங்க. அடுத்தது நானும் ஹிந்து தான் எல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு நான் போட்டு உங்க பின்னாடியே வருவான். அப்படி வேல் தூக்கிட்டு நடந்தவன் தான் இருக்கவன்லாம். நாம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஹிந்து ஒற்றுமைக்காக இன்னைக்கு அங்க பங்களாதேஷ் நடக்கிறது வெறும் ஆரம்பிச்சது எதுக்காக? இடஒதுக்கீடுக்காக. இடஒதுக்கீடு அந்த விடுதலை அந்த பங்களாதேஷ் யுத்தம் வரும்போது அதுல போராடின உயிர் நீத்த அந்த தியாகிகளோட குடும்பங்களுக்கு இடஒதுக்கீடு அவ்வளவு கொடுக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சான். எங்க வந்து நிக்குது? அதுக்கு ஹிந்துக்களுக்கு சம்பந்தமே இல்ல. எல்லா ஹிந்துவும் அடிக்கிறான். அங்க உள்ள ஹிந்து அடையாளங்களை பூரா தகர்க்கிறான். அதான் சொன்னாரு, கோசாலையில பசு அடிக்கிறத பாக்குறோம், கொதிக்குது. ஹிந்து உயிரை பத்தி கவலைப்பட மாட்டான். இது மாதிரி கோழை தான் போய் ரோட்ல நாயை அடிக்கிறது, மாடை அடிக்கிறது, இந்த ஜனங்களை இது பண்றது. உன் கருத்தை அறுத்து பார்க்கதா? ஏன் இந்த வாழை கையில எடுத்துக்கிட்டு நீ வந்து மதம் மாறலைன்னா வெட்டிடுவேன்னு சொன்னான். பயந்து போய் மதம் மாறினான். அத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா இருக்கான். காரணம் என்ன? அவன்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. அவனை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஜமாத் இருக்கு, ஒரு மசூதி இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு. அதனால குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹிந்துக்கள் ஒருங்கிணைஞ்சா இதெல்லாம் சரியாகும். அதுதான் ராமர் கோயில். எப்ப ராமர் கோயில் கையில் எடுத்தா ஒரு விஷயம் நடக்கல. ராமர் கோயில் தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. ராமர் பாலத்தை தாக்கணும்னு முடிவு பண்ணாங்க, இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சாங்க, ராமர் பாலம் தாக்கெடுக்க நின்று போச்சு. அமர்நாத்ல இடம் கொடுக்க மாட்டேன், அமர்நாத் யாத்திரையே போடாம தடுப்பேன்னா இந்துக்கள் ஒரு 73 நாள் பந்து பண்ணாங்க. ஒட்டுமொத்த இன்னைக்கு அமர்நாத் பிரச்சனை சரியாயிட்டு இருக்கு. உலகமே பார்த்துட்டு இருக்கு சரியாகிற விஷயத்த. ஆனா நமக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை. ஏன்? நல்லது நடக்கிறதே தெரியலையே. ஒரே விஷயம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதுன்னா, நாம புரிஞ்சுக்கணும் நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய வலை வீச விருச்சம் கிடக்குன்னு. அதனாலதான் இந்த காயல்பட்டினம் ஒரு ஊர் இருக்கு. காயல்பட்டினம் எவ்வளவு இருக்கும்? இந்த பக்கத்துல என்ன ஊரு? இந்த பறவை இருக்கு இல்லையா? பறவையை விட சின்ன ஊரு, பறவை கூட பெருசு. பறவை பறவையோட சின்ன ஒரு காயல்பட்டினம். காயல்பட்டினத்திலிருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 28 பஸ், பிரைவேட் பஸ் போகுது சென்னைக்கு. ஏன் மக்கள் தொகையா அவ்வளவு பேர் இல்ல. அத்தனை பேர் 28 பஸ்ல இருந்தா அவ்வளவு பேர் தான் ஊர்ல இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டான். எப்படி தினசரி அவ்வளவு பஸ் போகும்? அவ்வளவும் கடத்தல், அவ்வளவும் போதை மருந்து. அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த நம்ம வீட்டு இந்து குழந்தைகளுக்கு போதை மருந்தை கொடுத்து விற்பனை செஞ்சு கோடி கோடியா பணம் கொடுக்கறதுக்காக கடத்திட்டு போயிட்டு இருக்கான். ஒரு ரெய்டு கூட பண்ண முடியல. ஏன்? எல்லா இடத்தையும் அவன் ஆள வச்சிருக்கான். தெரியுது யார் அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரியுது. அப்ப எப்ப நடக்கும்? ஒரே உதாரணம் கொடுத்தலாம். இந்த பழனியில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது. அப்படி போகும்போது அந்த தெரு ஒரு முஸ்லீம் தெரு வழியா போயாகணும். அப்படி போனாதான் வழி. ரோட்ல மறைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த தெரு வழியா விட முடியாது. இதுல வந்து யாரு இருக்கா? நாங்க முஸ்லீம் மட்டும் தான் இருக்கோம். இந்த தெரு வழியா விநாயகர் சதுர்த்தி போக முடியாது. ஒரு துரதிர்ஷ்டம் என்னாச்சு, முஸ்லீம் வீட்டுல ஒரு அம்மா இறந்து போச்சு. அந்த பாடியை எடுத்துட்டு அவன் வர்றான். சுத்தி உள்ள அத்தனை தெருவும் யாருது? இந்துக்கள். ஒண்ணுமே பண்ணல. அந்த பிள்ளையார அப்படியே வச்சுட்டு வந்தாங்க. வந்த பேர் சொன்னாங்க, இப்ப நாங்க வந்து சொல்றோம் இதெல்லாம் எங்க தெரு, இந்த வழியா நீங்க பாடி போக முடியாது, நீ ஒன்னும் எப்படியா கொண்டு போய்க்க. மறுநாளே ஒட்டுமொத்த ஜமாத்தும் சேர்ந்து வந்து மன்னிப்பு எழுதி கொடுத்து இன்னை வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹிந்து ஒற்றுமை.
நீ இந்து ஒற்றுமையா இருந்தா ஒட்டுமொத்த உலகமே உனக்கு கீழ் வரும். அதனாலதான் ட்ரம்ப் சொன்னாரு, இந்து என்னோட ஃப்ரெண்ட் நண்பன்பா, இந்த நாட்டிலே எனக்கு நட்பான நாடு எது? பாரதம் மட்டும்தான். அவருக்கு தெரியுது இந்த நாட்டோட வலிமை. ஏன் எல்லா இடத்திலையும் அங்க வேலை பார்க்கக்கூடிய நாசாவில் வேலை பார்க்கறவங்க இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், அத்தனை இடத்துலயும் யார் வேலை பார்க்கறா? ஒரு நாள் மட்டும் அத்தனை இந்துக்கள் டாக்டர் நர்ஸ் அத்தனை பேர் நின்னானா உலகமே கதிகளை நின்று போயிடும். ஆனா இதை கொண்டு வர வேண்டியது யாரு? நாம. இந்த உணர்வு, இந்து ஒற்றுமைங்கிற உணர்வு மட்டும் நமக்கு இருந்தா போதும், நாம வெற்றி பெறுவோம். அதுதான் சொன்னாரு, 4 எருது ஒன்னா இருந்துச்சு, ஒரு சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சது, ஒரு நரியை அனுப்பிடுச்சு. நரி போய் என்னாச்சு, அங்க வா நல்ல புல்லு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஒன்னா இருக்கும் போது இந்த சிங்கம் எத்தனை படையெடுத்து வந்தாலும் முட்டி அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு ஆசைப்பட்டு தனியா போச்சு, அவ்வளவுதான். 4 பிரிச்சு கொண்டு சின்ன வயசுல படிச்சிருப்போம். இந்துவை பிரிக்கிறதுக்காக நீ தனி, தமிழ தனி, திராவிடம் தனி, மொழி தனி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கான். நாம அதை கேட்டு ஏமாந்துகிட்டே இருக்கோம். அதனால நம்மள கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு ஒரு குடும்பம் மட்டுமே மேல போயிட்டு இருக்கான். அப்ப புரிய வைக்க வேண்டியது யாரு? கம்யூனிஸ்ட்காரனுக்கு புரியுது, காங்கிரஸ்காரனுக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியுது, அவங்க இருக்க வரைக்கும் போகணும். ஆனா இதே கம்யூனிஸ்டா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் நீ ஹிந்துன்னா மத்தவங்க தான் என்ன ஆகும்? பங்களாதேஷ் நடக்கிறத விட மோசமா தான் நடக்கும். புரிஞ்சிக்க வேண்டியது, இனி வராம தடுக்கணும்னா நாம எல்லாம் ஒற்றுமையாகணும். அதுக்கு ஒரே வழி ஷாக்கா தான். அந்த ஷாக்காவுக்கு நாம வரணும். தினசரி வர முடியா, வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் வர முடியா, மாசத்துக்கு ஒரு நாள் வாங்க, இல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துங்க. சங்கத்தோட 100ஆண்டு விழா அந்த வருஷம் சங்கஜார்கிட்ட கேட்டாங்க, 100 வருஷம் ஒரு இயக்கம் ஒரே பாதையில பயணிச்சு வருதுன்னா அதுக்கு என்ன 100ஆவது வருஷம் என்ன பண்ண போறீங்க? ரொம்ப சிம்பிளா சொன்னார், 5 விஷயம் கடைபிடிக்கணும்பா, அவ்வளவுதான். என்ன? ஏற்றத்தாழ்வு இல்ல சாமாஜிக சமரசா, அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். குடும்ப பிரபோதம், குடும்பங்கள்ல அந்த குடும்பத்தை பத்தி பெருமையை, நம்ம குடும்பங்களை என்ன செய்யணுங்கிற விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ இந்த நாட்டோட சட்டம் திட்டம் உனக்கு குடிமைக்கள் கடமை எப்படி இருக்குங்கிற விஷயம் நீ கடைபிடிக்கணும். இந்த நாட்டோட விஷயங்கள்ல பெருமிதம் கொள்ளணும். இந்த இன்னொன்னு பர்யாவரணம், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கு மண்ணை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், நதியை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும், காற்றை பாதுகாக்கணும், மாசுபடாம பாதுகாக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் செய்ய முடியும்? உன்னோட விஷயம் பிளாஸ்டிக் பயன்படுத்த முடியாதுன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். நீ இதெல்லாம் கடைபிடிச்சா போதும். இந்த 100ஆண்டு விழாவில் 100ஆவது ஆண்டு விஷயத்துல அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. நாம இதெல்லாம் கடைபிடிக்கணும். சாமாஜிக சம்பிரதாயம் பெரிய விஷயம் இல்ல. உங்க வீட்டுக்கு பால் போட வர்றான் ஒரு பையன், வாசல என்ன பண்ணுவோம், பையன் கட்டி கேட்டு தொங்க விட்டுருப்போம். தினசரி 4 மணிக்கு வந்து பால் பாக்கெட்டை போட்டு போயிடுவான், யாருன்னே தெரியாது. பணத்தை கட்டினா பணம் பால் வரும். ஒரு நாளாவது அந்த பையனை பார்த்து கூப்பிட்டு, பாப்பா உள்ள வந்து வீட்டுக்கு உட்காரு, ஒரு காபி சாப்பிட்டு. எங்க வீட்டுல இவ்வளவு பேர் நாங்க நல்லா இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது காரணம் நீ, ஆனா உன்னை யாருன்னே தெரியாது, நீ ஏன் இந்த வேலைக்கு வந்த கேட்டு அன்பா நீங்க அவனை சகோதரனை போல நடத்துறீங்கன்னா அதான் சாமாஜிக சமரசம். அதனாலதான் கொரோனா வந்த சமயத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி காமிச்சது யாரு? ஒரு சைன் சேவர். அதனால இந்த சாமாஜிக சமரசம் வந்துச்சு. இதுதான் கடமை. நாம் போறோம், ஹெல்மெட் போட்டு தான் போனோம், ஹெல்மெட் போட்டு தான் போனோம். சட்டத்தோடு ஆரஞ்சு விழுந்து 2 வருதுன்னா நிக்கணும்னா நிக்கணும். இப்படி பார்த்துட்டு போலீஸ் இல்லையா பார்த்துட்டு போறது இல்ல. எக்ஸாம் ஹால்ல பரீட்சை எழுதணும்னா நான் படிச்சிருக்கதான் எழுதுவேன், டீச்சர் பார்க்கலங்கிறதுக்காக காப்பி அடிச்சு எழுத மாட்டேன். சுயமக்கு உன்னோட கடமை. இதெல்லாம் கடைபிடிக்கிறது தான் இந்த 100ஆவது ஆண்டு நம்ம செய்ய வேண்டியது. ஆகவே ஒரே விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நாம பங்களாதேஷ் விஷயத்தை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்? அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த நாட்டுல ஒரு ஹிந்துவா இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸுக்கு தெரியும். அது வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். அதெல்லாம் நடந்துடும். ஆனா இதுக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் 2 நாளா பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்தை கூட நடத்த விடாம அவ்வளவு பேர் அவர் தடுத்துட்டு நிக்கிறான். ஏன்? யார் தேர்ந்தெடுத்தா? நம்ம தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். இனிமே யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பணுங்கிற விஷயத்த நாம முடிவு பண்ணோம். அதுக்காக நாமெல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம். ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் கஷ்டப்பட்டு நாம அந்த ஒவ்வொரு வீட்லயும் போய் உட்கார்ந்து பேசணும்னா அது வெற்றி அடைஞ்ச ஒரே ஒரு தடவை
நாம ஹிந்து சக்தி என்னன்னு காமிச்சிட்டா ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையை மாறிடும். உலகத்தோட பார்வைமானா ஹிந்துவோட பார்வை வந்து ஹிந்துக்கா இருக்காது, என்ன இருக்கும், கிண்வந்தோ விஸ்வமாரியம், உலகமே நல்லா இருக்கிறதுக்கு தான் வேலை செய்வோம். அது நடக்கும், அது ஒன்றுதான் தீர்வு. நன்றி. பாரத திருநாடு